வணக்கம். 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கான அந்த விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை தற்பொழுது தமிழக அரசு சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் முன்கூட்டிய அனுமதி பெறாத அமைப்பாளர்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்கக்கூடாது. போட்டிகளில் பங்கேற்கும் விலங்குகளுக்கு தேவையற்ற துன்பம் தரக்கூடாது. அதே போன்று காளைகளுக்கு தேவையற்ற வலி மற்றும் கொடுமைகளை கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். தமிழ்நாடு விலங்குகள் நல வாரிய சட்டம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழு நிகழ்ச்சியின் போது உடனிருந்து அறிக்கையை அளிக்க வேண்டும். ஜல்லிக்கட்டு நிகழ்வுகளுக்காக புதிதாக உருவாக்கப்பட்ட இணையதளத்தில் ஆன்லைன் முறையில் விண்ணப்பங்கள் பார்த்தோம்னால் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் கலாச்சார அடையாளம் நம் பாரம்பரிய விளையாட்டுகள் தான் என உறுதியாக கூறலாம். அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது ஜல்லிக்கட்டு. தமிழக கலாச்சார அடையாளத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான இந்த விதிமுறைகள் தற்பொழுது வகுக்கப்பட்டு அரசாணையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் முறையான ஒரு அனுமதியினை முன்கூட்டி பதிவு செய்ய வேண்டும். போட்டியில் கலந்து கொள்ளும் மாடுகள் நபர்கள் குறித்த தகவல்களை மாவட்ட ஆட்சியரிடம் முன்கூட்டியே தெரியப்படுத்த வேண்டும். போட்டி நடக்கும் இடத்தை பார்வையிட்ட பின் மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதி தருவார். திறந்தவெளி மைதானத்தில் போட்டிகள் நடத்தப்பட வேண்டும். அங்கே கொண்டு வரப்படுவதற்கு முன் மாடுகள் குறைந்தபட்சம் 20 நிமிடங்களாவது ஓய்வில் இருந்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 60 சதுரடி இடத்தில் ஒவ்வொரு மாடும் இருக்க வேண்டும். அங்கே அவற்றுக்கு தேவையான தண்ணீர் சாப்பாடும் கொடுக்கப்பட்டு இருக்க வேண்டும். மாட்டின் சொந்தக்காரர் அதன் அருகிலே இருக்க வேண்டும். கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவர்களின் கண்காணிப்பிலும் காவல்துறையினரின் தொடர் கண்காணிப்பிலும் மாடுகள் இருக்க வேண்டும். மாட்டின் உடலில் எவ்வித காயங்களும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதனை போட்டியில் அனுமதிக்க கூடாது. மழை வெயிலில் இருந்து மாடுகளை பாதுகாக்க காத்திருப்பிடத்தில் மேற்கூரை அமைக்க வேண்டும். அதே போன்று பரிசோதனைகள் 2 தரப்பினருக்கும் முறையாக பண்ண வேண்டும். மூக்க மருந்து உள்ளிட்டவை உட்கொண்டு இருந்தால் அவர்களை அனுமதிக்க கூடாது. போட்டி களம் பார்த்தோம்னால் குறைந்தபட்சம் 50 சதுரடி பகுதியாக இருக்க வேண்டும். இதில் 50 அடி பகுதிக்குள் தான் மாடுபிடி வீரர்கள் மாட்டினை பிடிக்க வேண்டும். மாடு ஓடும் பகுதி பார்த்தோம்னால் 2 கட்ட தடுப்புகள் அமைக்கப்பட்டு அதன் பிறகு பார்வையாளர்கள் 15 மீட்டர் தொலைவில் அனுமதிக்கப்பட வேண்டும். மாடுகள் வெளியாகும் சமயத்தில் கூக்குரலிட்டு அதனை மிரளச் செய்யக்கூடாது. 15 மீட்டர் தூரத்தை கடந்து ஓடும் இடத்தை மாடு அடைந்து அதன் பிறகு அதனை வீரர்கள் தொட அனுமதி இல்லை. குறைந்தபட்சம் 100 மீட்டர் தொலைவிற்கு ஓடி மாடுகள் வெளியாகிவிட வேண்டும். மாடு உள்நுழைவிலிருந்து வெளியாவது வரையிலான நிகழ்வு 1 நிமிடத்தில் இருந்து 2 நிமிடங்களுக்குள் முடிந்துவிட வேண்டும். அதே போன்று இந்த முழுமையான நிகழ்வும் ஒளிப்பதிவு செய்ய வேண்டும். இந்த விதிமுறைகளை மீளும் இளைஞர்களோ காளைகளோ போட்டியிலிருந்து வெளியேற்றம் செய்யப்படுவார்கள் என அந்த கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கான அந்த விதிமுறைகள் வகுத்து தற்பொழுது அரசாணையாக வெளியிடப்பட்டிருக்கிறது.